வணக்கம். இன்றைக்கி நம்ம சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை கிராமத்தில் இருக்க சித்தர் கோயிலை பார்க்க போகிறோம். இந்த சித்தர் கோயில் ரொம்ப சிறப்பானது. இந்த சித்தர் கோயில் இருக்க இந்த மலை வந்து கஞ்சமலை. இந்த கஞ்சமலை வந்து ஃபுல்லாக வந்து ஒரு இரும்பு மலையாலே ஆனது. நம்ம வந்து இந்த இளம்பிள்ளை கிராமத்தை தாண்டி தான் இந்த இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. இது தாங்க வந்து இளம்பிள்ளை பேருந்து நிலையம். இங்கேருந்து தாரமங்கலம், நங்கவள்ளி இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து இங்கேருந்து பேருந்துகள் நிறையா இருக்குது. அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் சித்தர் கோயில் இருக்குங்க. இது தாங்க சித்தர் கோயில். இங்கே அரசு பேருந்துகள் வந்து நின்று போகுது, தனியார் பேருந்துகளும் நின்று போகுது. பாருங்கள், சித்தர் மலையில் இன்றைக்கி வந்து அமாவாசைன்றதுனால கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆகா, எக்கச்சக்கமான பேருங்க, வேறு லெவலுங்க. கூட்டம் இன்றைக்கி வந்து விசேஷன்றதுனால பயங்கர கூட்டமாக இருக்குங்க. இது வந்து ஒரு பிள்ளையார் கோயிலுங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து அந்த பிள்ளையார் கோயில் இருக்குங்க. அதை ஒட்டின வாக்கிலேயே வந்து ஒரு மலை கோயில் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு முருகன் கோயிலுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த முருகன் கோயில். பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதுதாங்க வந்து சித்தர் கோயில். இன்றைக்கி வந்து கூட்டம் எக்கச்சக்கமாக பேர் இருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமாவாசைன்றதுனால எல்லா பக்கமும் ஒரு 4-5 இடத்துக்கு மேலே வந்து அன்னதானம் மக்களுக்காக போடுறாங்க. மக்கள் வந்து வரிசையில் நின்று அதை சாப்பிட்றாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கோயிலில் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு. இந்த சித்தர் வந்து பார்த்திங்கன்னா காலங்கிநாதர் சித்தர்னு சொல்லிட்டுங்க. இவர் வந்து சைனாவிலேருந்து இங்கே வந்து தவம் செஞ்சு நிறையா வந்து பார்த்திங்கன்னா நோய்களை வந்து தீர்த்தார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இது வந்து பழைய கோயிலுங்க. இப்போ கட்டியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புது கோயில் கட்டியிருக்காங்க. இங்கேருந்து பாருங்கள், வந்து நல்லாவே தெரியுது. எக்கச்சக்கமான பேர் வந்து க்யூவில் நின்று சாமி கும்பிட்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுறாங்க. இந்த மலைப்பகுதியில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த ஆதிசேஷன் சிலை தாங்க. இந்த ஆதிசேஷன் சிலை வந்து நிறைய பேர் வந்து வேண்டுதல் வைக்கிறாங்க. அந்த வேண்டுதல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடக்கும். இங்கே கண்டிப்பாக நடக்குதுங்க. இதில் வந்து ஒரு ரொம்ப சிறப்பானது என்னென்னா, ஒரு 7 கிணறு இருக்குங்க. இதில் பாருங்கள், முதல் கிணறு இது. இந்த கிணறு ஃபுல்லாக வந்து பாருங்கள் தண்ணி, அது வந்து எல்லாமே ஊற்று தண்ணிங்க. இது வந்து ஒரு தீர்த்த தண்ணீருங்க. மொத்தம் 7 தீர்த்த கிணறு இங்கே இருக்குங்க. வந்து வற்றாமல் வந்து இங்கே வந்து அந்த எவ்வளோ வெயில் வந்துச்சுனாலும் வந்து இந்த கிணறு வத்துறது இல்லைங்க. பாருங்கள், மக்கள் வந்து சின்ன சின்ன வாளிகளை பயன்படுத்தி அவங்க வந்து தண்ணீரை இறைச்சி அவங்க வந்து குளிச்சுட்டு சந்தோஷமாக போகிறாங்க. இந்த இரும்பு மலைக்குள்ளார வந்து இந்த 7 கிணறு அமைஞ்சிருக்கிறது ரொம்ப அது ஒரு ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த கிணறுகளை பார்க்கும்போது நானே என்னோட ஃப்ரெண்டும் 2 பேரும் குளிக்கிறதுக்கு தயாராகிட்டோம். பாருங்கள், தண்ணீர் பாருங்கள், கிறிஸ்டல் ஒயிட்டாக இருக்குங்க. வேறு லெவல் தண்ணிங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வாளி கொடுத்துட்றாங்க. இங்கே சோப்பு போட்டு குளிக்கக்கூடாதுங்க. ஒன்லி வந்து இது வந்து ஒரு தீர்த்த தண்ணீராக தான் குளிக்கிறாங்க எல்லாருமே மக்கள். ஆனால் ஒரு சிலர் வந்து தவறுதலாக சோப்பு போடுறாங்க. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக தாங்க இருக்குது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லைங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மக்கள் வந்து எல்லாருமே வந்து குறைஞ்சபட்சம் இன்றைக்கி ஒரு 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 10,000 பேருக்கு மேலே இருந்திருப்பாங்க. அவ்வளோ கூட்டங்க. அவ்வளோ கூட்டத்துக்கு இடையிலையும் கூட வந்து குளிக்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைங்க. பாருங்கள், இது தாங்க அந்த கிணறு. அந்த கிணறு வந்து ரொம்ப சின்ன ஆழம் தான் இருக்குங்க. ஆனால் தண்ணி வந்து வத்துறதே இல்லைங்க. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக குடும்பத்தோடு வந்து குளிச்சுட்டு போகிறாங்க. தண்ணி பாருங்கள், கிறிஸ்டல் ஒயிட்டில் இருக்குங்க. தண்ணி எந்த ஒரு சின்ன டஸ்ட்டு கூட இல்லாமல் அவ்வளோ கிளியராக இருக்குங்க. இது வந்து ஒரு இரும்பு மலைக்குள்ளார இருக்க ஒரு அதிசய நீர் ஊற்றுங்க. மொத்தம் 7 நீர் ஊற்று இருக்குங்க. பாருங்கள், நல்லாவே பார்க்க முடியுதுங்க நம்ம.
தண்ணி அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு கிணறுங்க இது. அங்கேயும் மக்கள் எல்லாமே குளிக்கிறாங்கங்க. இது இன்னொரு அடுத்த கிணறுங்க. இந்த கிணறு பக்கத்துலேயே இன்னொரு கிணறு இருக்குங்க. அந்த கிணறு ஃபுல்லாகவே தண்ணி இருக்குங்க. இதுலேயும் வந்து ஊற்று இருக்குங்க. இந்த 7 கிணறுமே ஊற்று தாங்க. அதுலேயும் மக்கள் வந்து வாளியில் தண்ணி சேர்ந்து குளிக்கிறாங்கங்க. அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இந்த கோயில். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், வந்து இந்த கிணத்துல இருக்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தீராத நோய்களை தீர்க்குங்க. அதே சமயத்தில் இதுக்கு ஒரு காந்த தன்மை இருக்குங்க இந்த கிணத்து தண்ணிக்கு. அது இல்லாமல் இந்த தண்ணியில் வந்து தோல் வியாதிகள் வந்து பார்த்திங்கன்னா குணமாகுதுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க தண்ணி. ஸ்கை ப்ளூ கலர்லைங்க, வேறு லெவலுங்க இந்த தண்ணிலாம். இந்த இடத்த வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே வந்து நேரில் பார்க்கணும். இது போன்ற வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.